Hello guys, welcome back to Explore Little Thing channel. இன்னைக்கு வந்து திரும்ப நம்ம சோலோ ட்ரிப் போக போறோம் ஃளைட்ல. இந்த டைம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் டு மதுரை போக போறோம். சோ இந்த டிராவல் எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோல நீங்க என்னென்னலாம் பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட்டா போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த மாதிரி சில டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஊருக்குலாம் போகும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஹைதராபாத் விட்டு நான் போகிறேன் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வருது. ஏன்னா இப்போ நான் ஊருக்கு போனால் திரும்ப ஹைதராபாத் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அண்ட் மிதுன் வேறு பிரிஞ்சு நான் போய் தனியாக இருக்கணும். இதுக்கப்புறம் மினிமம் ஒரு 6 month ஆச்சு நான் வந்துட்டு இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் சேடாக இருக்குது. என்னோடய சேட் ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஏர்போர்ட்க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே ஆஸ் யூஷுவல் நம்ம வெப் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு நம்ம போர்டிங் பாஸ் வந்து பிரிண்ட் எடுக்கணும். அந்த போர்டிங் பாஸ் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த நம்ம ஃப்ளைட்டோட INR நம்பர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கும். அந்த நம்பர் இதில் நம்ம போட்டோம்னா பிரிண்ட் வரும். ஸோ இங்கேருந்து நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்இன் பண்ண போகணும். நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா என்னை மட்டும் ஃப்ளைட்டில் வந்து அனுப்பிட்டு மிதுன் வந்துட்டு காரில் வருவாங்க. அதுதான் பிளான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மிதுன் வந்துடுவாங்க எப்படியும் தேனிக்கு. ஆனாலுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து நம்மளோட போர்டிங் பாஸும் ஆதார் கார்டும் செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அங்கே க்யூவில் நின்று செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த பின்னாடி ரொம்ப பசிச்சுது. அதனால் 2 சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போர்டிங் ஆகிறதுக்கு இன்னும் 15 minutes தான் டைம் இருந்தது. இவங்க பார்சல் பண்ணி கொடுக்கவும் இங்கே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணவும் டைம் கரெக்டாக இருந்தது. இந்த 2 சாண்ட்விச்சுக்கு 400 பில் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபுட்டு நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறது, இங்கே வரும்போது தான் நிறைய பசிக்குது. அதனால வந்துட்டு 2 பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையில். என்னோட போர்டிங் பாஸில் வந்துட்டு இந்த ஃப்ளைட் போர்டிங் டைம் வந்து 3 o'clock தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 3 o'clock டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து 2 o'clock ரீச் ஆகிட்டோம். இன்னும் 1 hour டைம் இருக்குது, வெளியே கூட நம்ம பொறுமையாக சாப்பிட்டு வரலாம் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் செக்இன் பண்ண போகும்போது தான் தெரியுது நம்மளுக்கு வந்து போர்டிங் டைம் வந்து 2:15 ஸ்டார்ட் ஆயிடுதுன்ட்டு. எங்களுக்கு வந்து போர்டிங் பாஸில் 3 o'clockனு இருந்தது. ஆனால் க்யூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 2:15 சொன்னாங்க. நீங்கள் ஆல்ரெடி லேட்டு, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி க்யூவில் நிற்க விடாமல் என்னை வந்து சீக்கிரமாக வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக். என்னால் வந்துட்டு இந்த டைமில் ஸ்பீடாக நடக்கவும் முடியல. ஆனால் அவங்க வந்துட்டு சீக்கிரம் போங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா திரும்ப 15 minutes வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க போர்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes ஆச்சு. பேசஞ்சர் சீட்டில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 3 o'clock தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்பாங்களா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்க கேட்கல. நான் வந்து ஃப்ளைட் உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் அங்கே இருக்க ஃப்ளைட் அட்டெண்டர் வந்துட்டு நீங்கள் எந்த சீட் அப்படின்னு கேட்டாங்க. என்னை பார்க்கும்போது எந்த சீட் அப்படின்னு கேட்டாங்க. நான் சீட் நம்பர் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்த பின்னாடி என்கிட்ட பர்சனலாக வந்துட்டு கேன் ஐ ஆஸ்க் யூ பர்சனல் கொஷின் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. ஆர் யூ ப்ரெக்னென்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க, ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, சீட் பெல்ட்டை வந்துட்டு பெல்லிக்கு கீழே போடுங்க, அப்புறம் கால் வலிச்சதுன்னா அடிக்கடி வந்துட்டு காலை ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வேணால் எப்போ வேணால் எழுந்து வந்துட்டு நீங்கள் வாக் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனைனாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு போனாங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்கவங்களுமே என்னை பார்த்ததும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்களுமே வந்து நல்லா கேரிங்காக அந்த ஏசியெல்லாம் எனக்கு ஆன் பண்ணி என்னோட சைடு விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளைட் அட்டெண்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட இப்போ நீங்கள் எந்த வீக் அப்படி தான் கேட்டாங்க. நான் 28 weeks கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. யூஸ்வலி வந்துட்டு நம்ம கிட்ட என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னா நம்மளோட ஸ்கேன் காப்பி, மெடிக்கல் நம்ம போயிருப்போம் இல்லையா, ஸ்கேன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எனக்கு எப்படியுமே வந்துட்டு இதுக்கப்புறம் டெலிவரி நான் ஊரில் தான் பார்க்க போகிறேன். அதனால நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு வந்துட்டேன். பட் என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்கல.
அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த பார்சலை வந்துட்டு நான் யாரை பற்றியும் கேர் பண்ணாமல் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கவங்க தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து வாட்டர் எல்லாமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1/2 hour வந்து நல்லா தூங்கினேன். தூங்கின பின்னாடி கண்ணு முழிச்சு பார்த்தா வானத்துக்கு நடுவில் பயங்கரமான ஒரு வியூவோட இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மதுரை வந்துட்டு ரீச் ஆயிட்டேன். ஒரு 1.5 hours வந்துட்டு மதுரை வந்துட்டு ரீச் ஆயிட்டேன். பெங்களூரா இருந்தால் ஒரு 45 minutes வந்திருப்போம். பட் மதுரை வரும்போது ஒரு 1.5 hours ஆச்சு. நல்லா தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துட்டு நான் லேண்ட் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி ஏர் இந்தியாவில் போகும்போது விண்டோ சீட் புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 500 சார்ஜ் பண்ணாங்க. அதனால நான் இந்த முறை மிதுன் கிட்ட சொன்னேன், எனக்கு விண்டோ சீட் தேவையில்லை, நான் வந்து மிடில் சீட்டில் சைடில் கூட நான் உட்காந்துப்பேன், ஏன்னா தூங்கிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியே சொன்னேன். பட் அவங்க வந்து விண்டோ சீட் புக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சார்ஜ் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இண்டிகாவில் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது மிதுன் என்கிட்ட சொல்ல கிடையாது. பட் நான் விண்டோ சீட் வந்து உட்காந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ பக்கத்தில் இருக்கவங்களும் வீடியோ எடுக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களால எட்டி எடுக்க முடியல. அதனால அவங்களுக்கும் வந்துட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ 7 monthல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு கிராம்ஸுமே வரல. இந்த ஹோல் ஜேர்னியில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் எப்பவும் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்தேனோ அப்படி தான் வந்துட்டு நான் இதுலேயும் இருந்தேன். எனக்கு ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறத விட இண்டிகோவில் ட்ராவல் பண்ணது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ளைட் புக் பண்ணும்போதே பார்த்தோம் ஏர் இந்தியா இருக்கான்ட்டு. ஆனால் ஏர் இந்தியா ஆப்ஷனே வந்துட்டு இல்லை எங்களுக்கு. இண்டிகோ மட்டும்தான் இருந்தது மதுரைக்கு. அதனால் வந்துட்டு இண்டிகோ புக் பண்ணிட்டோம். சப்போஸ் ஏர் இந்தியா இருந்திருந்தாலும் நாங்கள் அதை புக் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் அந்த ஏர் இந்தியா மேலே எங்களுக்கு நம்பிக்கை கம்மியாயிருச்சு. ஸோ ஃபைனலி வந்து மதுரை ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே வந்துட்டு நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கேப் புக் பண்ணி வச்சுட்டாங்க மிதுன். ஸோ வெளியே வந்ததுமே வந்துட்டு கேப் ரெடியாக இருந்தது. இல்லை ஸோ லக்கேஜ் எல்லாம் பிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கேபில் ஏறி தேனிக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஹோல் ஜேர்னியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அதனால் எல்லாருமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தராங்க, ஒரு கேரிங்காக பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னென்ட் லேடி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.